ஹலோ பேபிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் இன்டர்நேஷனல் OMFS டே தான் செலிப்ரேட் பண்ணோம். இது எல்லா யாரும் Feb 13th தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டே அன்னைக்கு ரேலி, நெயில் ஆர்ட், ஃபேஸ் பெயிண்டிங், சோப் கார்விங் மாதிரியான பல ஈவெண்ட்ஸ் நடத்தினாங்க. இது என்னோட ஃப்ரெண்ட் ஃபேஸில் நான் பண்ண ஃபேஸ் பெயிண்டிங். எல்லாருமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் முடிச்சுட்டு நாங்கள் இன்னைக்கு கேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக கிஃப்ட்ஸ்லாம் உட்காந்து நானும் என் ஃப்ரெண்டும் பேக் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே ஒரு காமன் பாயிண்ட்ல அசம்பிள் ஆயிட்டு ஒரு கார் மட்டும் புக் பண்ணிட்டு கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயருக்கு கிளம்பி போயிட்டோம். கத்திப்பாரால இருக்க கலிஃபோர்னியா பரீட்டோஸ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ட்ரைங் சம்திங் ஹியர். ஸோ என்ன ஆர்டர் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன்ஸ்லாம் கேட்டு நான் ஒரு மினி ரைஸ் பால் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுல பிரி சிக்கனும் போட்டிருந்தாங்க. இதை சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறமேட்டு எனக்கு அந்த காக்கா முட்டை படத்துல வர டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. இது காயா சுட்ட தோசையே நல்லா இருந்துச்சு இல்லடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு இங்க அந்த ரைஸ் பவுல் அவ்வளவா பிடிக்கவே இல்லை. மேபி வேற ஏதாவது டிஷ் இங்க நல்லா இருக்கும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறமேட்டு ஒருத்தர் அவங்க கிஃப்ட்ஸ் வந்துட்டு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எல்லாம் ஒன்னொன்னா பிக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் சந்தோஷ் வந்து எல்லாருக்குமே இந்த கியூட்டான காஃபி மக் தான் வாங்கி கொடுத்திருந்தான். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் வைஷாலி வந்துட்டு பாய்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தனியா கிஃப்ட்டை கொடுத்துட்டா. எங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டோட் பேக்ஸ் தான் வாங்கி வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த டோட் பேக் தான் வேணும், அந்த டோட் பேக் தான் வேணும்ட்டு ஒரு சின்ன ஃபன்னான கலவரமே நடந்துச்சாங்க. அண்ட் இவங்க ரொம்ப தாட்ஃபுல்லாக டோட் பேக்குள்ள சீப்பு, கண்ணாடி, அதுக்கப்புறமேட்டு ஒரு க்யூட்டான ஹேர் பேண்ட், டைரி மில்க் இதெல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட டர்ன். எனக்கு வந்து பாய்ஸ்க்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. அதனால ஜெப்டோல 2 ப்ளஷி டாய்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, நான் என்ன சின்ன குழந்தையான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் தென் எனக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கல. அப்புறம் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் குர்த்தி தான் வாங்கியிருந்தேன். எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது பெருசாக கலவரம் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் கிருத்திகாவோட டர்ன். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்துட்டு பெல்லா விட்டா பர்ஃப்யூம் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கேர்ள்ஸ்க்கு அள்ளும் போது சண்டை வந்துடக்கூடாதுன்ட்டு ஒரே மாதிரியான ஃபேஸ் மாஸ்க் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அது கூடவே ப்ளூ ஹெவன் பிராண்டோட ஒரு குட்டி லிப்ஸ்டிக்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே. நெக்ஸ்ட் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஓனல் சஜியோட டர்ன். இவங்க வந்துட்டு கிறிஸ்மஸ் சாண்டா மாதிரி பைக்குள்ள இருந்துட்டு ஒரு கிஃப்டா எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. வி வேர் வெரி மச் எக்ஸைட்டட் டு சி அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். அண்ட் அட் லாஸ்ட் அவங்க அடுக்கி முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் அவங்க கிஃப்ட்டை வந்து பிக் சூஸ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு இந்த கவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அதனால இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இவங்களோட கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இப்போ கிஃப்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சென்டட் கேண்டில் தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷெட்டட் ஃப்ளவர் தான் வந்துட்டு அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது கூடவே ஃபேஸஸ் கேனடாவோட நெயில் பாலிஷ் அண்ட் சாக்கி ஸ்டிக்ஸும் வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்ட் ஷாஹிதாவோட டர்ன் தான். அவங்க வந்துட்டு பாய்ஸ்க்கு தனியாக கிஃப்ட்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து கேர்ள்ஸ்க்கான கிஃப்ட்ஸ் கொட்டின உடனே எனக்கு தான் இதுன்ட்டு ஒரு சின்ன போர்க்கலத்துக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு பிடிச்ச கிளிப்ஸ் வந்துட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இந்த கிளிப்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர் எல்லாருக்கும் தனித்தனியாக வந்துட்டு அவங்க பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஹேம்பருக்குள்ள இயரிங்ஸும் இன்னொரு கிளிப்பும் வச்சிருந்தாங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்டு சுகித்ராவோட டர்ன். இவங்க பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மினி பர்ஃப்யூம் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது 2 பேருமே சண்டை இல்லாமல் டீசெண்டாகவே ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் போட்ட உடனே ஒரு கொடாடி சண்டை தான் நடந்துச்சு. இவங்க வந்துட்டு லிப் கிளாஸும் நெயில் பெயிண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு யாருக்கு எந்த ஷேடுன்றதுல தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியும் அவங்களுக்கு பிடிச்ச ஷேட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட் பாஷா போட்ட கிஃப்ட்ஸ் இன்னும் மோசமான கொடாடி சண்டையாக தான் நடந்துச்சு. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ் அண்ட் அந்த குட்டி பர்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. யார் எந்த டிசைன் சூஸ் பண்றதுன்ற கன்ஃபியூஷன்ல இந்த ரோஸ் வந்து பிஞ்சே வந்துருச்சு. பட் அது ரொம்ப ஃபன்னா போச்சு. எல்லாருக்குமே எல்லாரோட கிஃப்ட்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஹேமஸ்ரீ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்விசிபிள் செயின் தான் போட்டிருந்தாங்க. அகெயின் ஒரு கொடாடி சண்டைக்கு நடுவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை எப்படியோ சூஸ் பண்ணி எடுத்தாச்சுனாங்க. அண்ட் பாய்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வீல்ஸ் கார் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த கிஃப்ட்ஸ்க்கும் இல்லாம இந்த கிஃப்ட்ஸ்க்கு ரொம்பவே கிரேசியா பிஹேவ் பண்ணாங்க. அதனாலதான் இவங்க பாய்ஸ் போல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இங்க தான் ஃபன்னே இருக்கு. பட் நாட் ஆக்சுவலி ஃபன். இவங்க ரொம்பவே தாட்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆரோக்கியா. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அம்ப்ரெல்லாஸ் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல யாருக்கு என்னென்ன கலர் வேணுமோ அது சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பட் நாங்க போட்ட சத்தத்துல அந்த கடையில இருந்தே எங்களை வெளியே அனுப்பிடுவாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அட் லாஸ்ட் எல்லாருமே எல்லாரோட கிஃப்ட்ஸையும் கொடுத்து முடிச்சிட்டோம். அந்த டே ஃபுல்லாவே ரொம்ப ஃபன்னா ஹாப்பியா தான் முடிஞ்சிச்சு எங்களுக்கு. லாஸ்டா எல்லாரையுமே அந்த அம்ப்ரெல்லாஸோட பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்துச்சு அந்த பிளேஸே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேஸ் இன் மை காலேஜ் லைஃப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ ஃபன்னா இருந்துச்சு ஃபுல் டேவுமே. லாஸ்ட்ல எல்லாருமே அம்ப்ரெல்லாஸோட வந்து ஒரு வீடியோ தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பாய் சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதே மாதிரி இன்னும் ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான vlogsலாம் வேணும்னா குழலி டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.